அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசிக்காரர்களே, 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் 3ல் சூரியன் இருக்கிறாரு. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 3ல் செவ்வாயும் இருக்கிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் 6ல் இருக்கிறதால பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு பாதிப்புகள்லாம் வரலாம். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைப்பளு சற்று அதிகரித்தாலும் உடன் பணிபுரிபவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு சில காலம் நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. சகோதரர்கள் சகோதரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதார நிலை இந்த மாதத்தில் ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதே மாதிரி கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் உங்களுக்கு. காதல் உறவுகள்லாம் இது ஒரு சாதகமான காலம். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் வாக்குவாதங்களும் வரலாம். தொழிலில் முன்னேற்றம் காணுறதுக்கு கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சவாலான மாதமாக தான் இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு சில தடைகள்லாம் வரும். காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் கையாளணும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் புதனோடு அமைகிறதால சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலைகளையும் உதவிகரமாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய பணியிடத்தில் பணிகளை செம்மையாக செய்து முடிப்பீங்க. தொழிலெல்லாம் தொடக்கத்தில் ஒரு சில சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட அத்தனை விதமான யுக்திகளையும் நீங்கள் கையாளுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சில புதிய நபர்களோட சந்திப்புலாம் கிடைக்கும். குறுகிய பயணங்கள் மூலம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கான வழி அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அதனால் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் ஒரு சில இடையூறுகள்லாம் வரலாம். இருந்தாலும் உங்களுடைய மனம் மிகவும் தீவிரமாக படிப்பில் ஈடுபடும். எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டில் உள்ள ஒரு சில பிரச்சனைகளால் உங்களுடைய கவனம் திசை திருப்பலாம். அதனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. மாத தொடக்கத்திலேயே சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யலாம். சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதால சிறு சிறு ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது உண்டு. உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இல்லத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது அல்லது ஒரு சிமெண்ட் போடுவது, வீட்டிற்கு தேவையான செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. தொழிலில் போட்டியாளர்கள்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக தான் இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால காதல் விஷயத்தில் பிரிந்திருந்த காதலர்கள்லாம் ஒன்று சேருவீங்க. சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமே உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். திருமணமானவர்களுக்கெல்லாம் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆவதால மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பணம் விஷயம் சார்ந்ததுல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். யாருக்காகவும் பணம் ஷூரிட்டிக்கு எழுத்து போட்டு வாங்கி கொடுக்கறது, நீங்க கடன் வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்துக்கணும். மாதத்தின் பிற்பகுதியில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த மாதத்தில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாதமா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க எந்த தொழில முதலீடு செய்கிறீங்களோ அந்த தொழில இருக்கக்கூடிய அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்துக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். வயிற்று வலி, வயிற்றுப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வாயு அஜீரண கோளாறு கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியே மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. உங்க ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும்போது தொட்ட காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரத்துலலாம் உங்களுக்கு போட்டி போட்டவங்கெல்லாம் உங்களை கண்டு விலகுவாங்க. பொதுமக்கள் மத்தியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரும். துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய விடாமுயற்சி, நேர்மறை எண்ணம், மன உறுதி இந்த மாதம் அனைத்துமே வெளிப்படக்கூடும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, தொழில் உத்தியோகத்திலையும் சரி நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேறுவீங்க. ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருந்தாலும் தடைகளை தவிடுபொடியாக்கி முன்னேறி செல்லக்கூடிய மாதம். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களை எல்லாரையுமே வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய புதுமையான ஆற்றல், புதுமையான சிந்தனை இந்த மாதம் வெளிப்படும். உங்களுடைய குடும்ப செலவுகளாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான செலவுகளாக இருந்தாலும் சரி, பட்ஜெட் அமைத்து வரவு செலவு கணக்குகள் எல்லாம் குறித்து வச்சுக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகள்லாம் இந்த மாதத்தில் வரலாம். அதனால பரிசுகள், உல்லாச பயணங்கள் மூலம்லாம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்க முடியும் உங்களால். மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்வீங்க. இந்த மாதத்தில் தொழிலெல்லாம் இந்த மாதம் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளில் மாதத்தின் பிற்பகுதியில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. புதிய தொழில்நுட்பங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்குவீங்க. உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த மாதத்தில் எல்லா காரியத்திலையும் வெளிப்படையாக பேசுவதை குறைச்சுங்க. உங்களுடைய முன்னேற்றம் பற்றி மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் ஆனைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வழிபட்டீங்க அப்படின்னா ஆனந்தமான வாழ்வு அப்படிங்கிறது உண்டு. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுங்க. அனுமன் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும்.